உங்களில் நிறைய பேருக்கு சருமத்தில் மருக்கள் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இன்டர்னலாகவும் உடலுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிப்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இயற்கையான முறையில் நிரந்தரமாக இந்த மருக்களை எப்படி சரி செய்யலாம், இதற்கான எளிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தேவையே இல்லாத மருக்கள் நம்ம உடலில் ஏன் வருது. இந்த மருக்கள் விசிபிளாக நம்ம பார்க்கும்போது மட்டும் கழுத்தை சுற்றியோ இல்லை ஆம்பிட்ஸில் பேக் சைட்லலாம் வருதே. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வருது. அதே மாதிரி உடல் உள்ளுறுப்புகள்லேயும் இந்த மாதிரி மருக்கள் வருமா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன. இப்போ பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டேக், ஒரு டிஷ்யூவோட க்ரோத், இதை எப்படிங்க நம்ம தடுக்கலாம், இது ஆபத்தான ஒரு அறிகுறியா, எதனால் இது வருது, இதற்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன, எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க பாலிப் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது கால் பிளாடர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த இடத்துல பித்தப்பைக்குள்ளே நமக்கு என்ன ஆகுனா சின்ன சின்னதாக பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னு. பெண்கள் நிறைய பேர் நீங்கள் யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணும்போது தெரியும். ஸோ யூட்ரஸில் வந்து பாலிப்ஸ் இருக்குது, சர்விக்ஸில் பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, கொலனோஸ்கோப் எடுக்கிறோம் இல்லை எண்டோஸ்கோப் எடுக்கிறோன்னா அந்த டைமில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே நிறைய பாலிப்ஸ் இருக்குது, ஸ்கின் டேக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிப்ஸ் எதனாலங்க வருது? அதே மாதிரி ஸ்கின்ல நமக்கு புறத்தோற்றத்தில் வரக்கூடிய இந்த ஸ்கின் டேக்ஸ், வாட்ஸ், மருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எதனால் ஏற்படுது, இதுக்கு என்ன தாங்க தீர்வு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மருக்களோ இல்லை ஸ்கின் டேக் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா, பாலிப்ஸ், இது ரொம்ப பயப்பட வேண்டியதா, இது ரொம்ப ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமா, கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இது கேன்சராக மாறாது, கேன்சர் செல்கள் இது கிடையாது. ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வருட கணக்கில் அப்படியே விட்டுட்டுனா ஒரு வேளை ஒரு சிலருக்கு யாருக்காவது இது கேன்சராக மாறுவதற்கு மிக குறைந்த அளவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மருக்கள் எதனாலங்க வருது? அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க. சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷனில் போதுமான அளவு இன்சுலின் இருந்தாலும் அதை நம்ம உடலாலேயோ செல்களாலேயோ தசைகளாலேயோ நம்மளுடைய இயக்கத்திற்காக, ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கும். ஸோ இதனால் நம்ம மருந்துகளோ மாத்திரைகளோ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இன்சுலின் லெவல்னால் ஸ்கின்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாட்ஸ் நமக்கு ஏற்படுது, மருக்கள் அப்படின்றது நமக்கு ஏற்படுது. இந்த மருக்களை சரி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்சுலின் அதிகமாக உடலில் இருக்கிறவங்களுக்கு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் சுகர் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், சருமம் உலர்ந்த மாதிரி கருமை நிறத்தில் ஸ்கின் அங்கங்கே உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறது, தலைமுடி அதிகமான ஒரு உதிர்தல், தலைமுடி உதிர்வு ஏற்படுறது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதனோட சேர்த்து என்ன ஆகுனா இந்த மாதிரி ஸ்கின் டேக், அதுவும் மெனோபாஸ் டைமில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதோ ஒரு 45-50 வயதை கடந்த ஆண்களுக்கோ பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றிலும் முகத்தில் நிறைய சின்ன சின்ன மருக்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக என்னங்க சொல்யூஷன், என்ன தான் இதுக்கு தீர்வு? ஒருவேளை எனக்கு குடல் பகுதியில் கால் பிளாடர்லாம் பாலிப் இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அந்த இன்சுலின் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சுகருக்காக நீங்கள் இன்சுலின் போட்டுட்ருக்கீங்க இல்லை மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள், மருந்து முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய க்ரோத் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே நம்ம என்னென்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையாக மறுவாக நமக்கு உருவெடுத்து வந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம சரி செஞ்சே ஆகணும். இதுக்கு ஸ்பெஷலாக பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிற ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது தான் இந்த பாலிப்ஸ் எல்லாம் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். நிறைய பெண்களுக்கு யூட்ரஸில் பாலிப்ஸ் இருக்கிறதுனால அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், அதிகமான ப்ளீடிங் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனையோ இல்லை அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இல்லை சர்விக்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இருக்கலாம். ஸோ
ஸோ இதை சரி செய்கிறதுக்கான சிறப்பான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி இந்த பாலிப்ஸும் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது மலச்சிக்கல் இருக்கா, சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த மலச்சிக்கலை சரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்தது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் டேக் கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிருங்க. சரி, இந்த மலச்சிக்கலை சரி செஞ்சுட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலிப்ஸ் உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் மாதிரி இருக்கிற இந்த பாலிப்ஸ் நமக்கு கரையவே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போதும் இந்த தேவையில்லாத மருக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே சுருங்கி கீழே உதிர ஆரம்பிச்சிடும். கட்டாயமாக இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெஜிடபிள்ஸ், அதாவது அதிகமான நான்வெஜ் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றீங்களா, அதையும் நிறுத்திக்கோங்க. உப்பு பாதி அளவு குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க. எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த மருக்கள் பிரச்சனை அடியோடு நமக்கு உடல்ல இருந்து போகும். ஏன்னா இது ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனை. அதை சரி செய்யாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக க்ரீம் போட்டே இருந்தோம்னா சரியாகாதுங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய் குடிநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. உடலில் கட்டிகள், தேவையில்லாத கட்டிகள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கின் க்ரோத் இருக்குது, ஸ்கின் டேக் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கும் தாண்டிக்காய் நமக்கு பயன்படுது. ஸோ தாண்டிக்காய் குடிநீர் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம், காலையிலையும் இரவும். ஸோ அந்த தாண்டிக்காய் குடிநீர், தாண்டிக்காய் கஷாயம்னாவே சித்த மருத்துவமனையிலையோ இல்லை சித்த மருந்தகங்களையோ உங்களுக்கு கிடைக்குங்க, அதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த தாண்டிக்காய் குடிநீரை காலை இரவு 2 வேளையும் கஷாயமாக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு அடுத்ததாக நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் தேவை. ஸோ பெண்கள் நிறைய பேருக்கு யுட்ரஸில் இந்த பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லோத்ரா கஷாயமும் இதனோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தாண்டிக்காய் கஷாயம் காலையிலனா லோத்ரா கஷாயம் ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிருங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கருஞ்சீரகாதி தைலம் மற்றும் சிரட்டை தைலம், இந்த 2 தைலத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வெளிப்பிரயோகமாக இருக்கக்கூடிய அந்த மருக்கள் மீது நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருக்கள் நமக்கு உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறை ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் முகத்துலேயும் கழுத்துலேயும் அது உங்களுடைய தோற்றத்துக்கு, அந்த தோற்றத்தின் அழகை கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற மருக்கள் அது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஸோ அது பரிபூர்ணமாக குணமாகிறதுக்கு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.